சின்ன பாப்பா. மாமா வாங்க மாமா, வாங்க வாங்க. எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. ஆமா, ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நீங்க இங்க இருக்கீங்கல்ல, எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க. யாரு இது? என் ஆந்திரா சம்மந்தி. ஓஹோ, வந்திருக்காங்களா? வந்தா இன்னும் போகவே இல்ல. கரெக்ட். இது யாரு? ஏன் ரெண்டாவது பிள்ளை கோபாலகிருஷ்ணன். வணக்கம், வணக்கம். மாமா, இது என் மருமக. காலெல்லாம் விழாதம்மா, எனக்கு பிடிக்காது. அதெல்லாம் லேதி கடை மூஞ்ச பாரு. ஏய், ஆஹா, நல்ல மரியாதை தெரிஞ்ச குடும்பம். மாமா, ஆமா என்ன திடீர்னு சென்னை விசிட்? சென்னையில என்னுடைய தீவிர ரசிகன் ஒருத்தன் இருக்கான். நான் இங்க வந்து வாசிக்கணும்னு ஆசைப்பட்டு கும்பகோணத்துக்கு போன் பண்ணி ஓடு அழுதுட்டான். அவன் இங்கேருந்து அழுதது கும்பகோணத்துல இருந்த என் காதே நனைஞ்சிருச்சு. 1,00,000 ரூபாய் தரையாரு கேட்டேன். டக்குன்னு 50,000 பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டான். பாக்கி 50,000 கச்சேரி முடிஞ்ச உடனே தரேன்னு சொல்லியிருக்கான். பிளைட்ல வேற 2 டிக்கெட்டை போட்டு அனுப்பிச்சுட்டானே. 2 டிக்கெட் எதுக்கு? எனக்கு ஒண்ணு, என் நாதஸ்வரத்துக்கு. கும்பகோணத்துல ஏது ஏர்போர்ட்? கும்பகோணத்துல ஏர்போர்ட் கிடையாதுன்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் கும்பகோணத்துல இருந்து கொச்சின் வரைக்கும் பஸ் பிடிச்சு போய் கொச்சின்ல இருந்து பிளைட் பிடிச்சு சென்னைக்கு வந்தேன். அல்பம் அல்பம். கரெக்ட். ஆமா, நீங்க எல்லாம் இசை குடும்பமா? யாரு இதுங்களா? இவ அம்மா அடுப்புதுவா, அவ அண்ணன் அருவாளால வெட்டி எல்லா குடும்பத்துக்கும் ஊன்னு சங்கு ஊதுமா. எங்க அப்பா பத்தி சொல்லவே இல்லையே. ஆமா, உங்க அப்பன் பெரிய லாடு லபக்குதாசு. இவ அப்பன் கடைக்கடையா போய் ஊரு சாம்பிராணி போடுவான். சங்கீதத்துக்கும் இந்த சடங்களுக்கும் சம்பந்தமே இல்ல. என்ன பாப்பா, எல்லா குடும்பமும் நம்ம குடும்பம் மாதிரி கலை குடும்பம் ஆயிடுமா? இதுங்க மாதிரி குடும்பம் இருந்தா என்ன, சத்தா என்ன? கரெக்ட். நீங்க பேசாம அவர் கூட போயிடுங்களேன். நல்லா ஒத்து ஊதுறீங்க. இதுவும் கரெக்ட். மாமா, பாவம் நீங்க டயர்டா இருப்பீங்க மாமா. டயர்டா இருக்கிறதுக்கு அவர் என்ன மாட்டு வண்டில வந்தாரு? பிளைட்ல தானே வந்தாரு. ஏய், இவருக்கு ஜெட் லாக் இருக்கும். கொச்சின் டு சென்னை ஜெட்லாக்கா? ஏய், என் மாமாவுக்கு இருக்கும். மாமா, நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. இடியாப்பம் பாயா டிஃபன் தரேன். இதோ வரேன். இங்க பாருங்க, நீங்க சீக்கிரமா வாங்க. நீங்க சாப்பிட்ட மிச்சத்தை தான் இதுங்களுக்கு போடணும். டேய், மாமாவுக்கு ஏசி ரூம் ரெடி பண்ணு. சரிம்மா. அத தொடாது, அதுக்குள்ள சரஸ்வதி இருக்கா. ஓடி போன பக்கத்து வீட்டு சரஸ்வதி இதுக்குள்ளதான் இருக்காங்க. பூதேவி, என் நாதஸ்வரம் இருக்கு, அதத்தான் சரஸ்வதின்னு சொன்னேன். இது மாதிரி ஒரு புள்ள உனக்கு தேவையா? இவன் பிறக்காமலே இருந்திருக்கான். ரூம காட்டுறா. குடும்பம். வேண்டா, என் மானத்தை வாங்க. ஏன்டி இது மாமகார ஆட்ட கொஞ்சம் ஓவருக்கா வந்து. நாதஸ்வரம் கூடவே கிளாசிக்கலும் சேர்த்து கத்துட்டு பாரு. ஐயோ, அவர் எட்வர்ட் கொஞ்சம் ஓவருக்கா உந்தின்னு சொன்னேன். பப்பு, மொத்தத்துக்கும் அவனுக்கு நம்ம ஆப்பு வைப்போம், அப்ப சரியாயிடுவான். சின்ன பாப்பா, நாளைக்கு கச்சேரி, கொஞ்சம் சாதகம் பண்ணலான்னு இருக்கேன். நீங்க என்ன ஜோசியரா? நான்சென்ஸ், முடியல. அது ஜாதகம் இல்ல, சாதகம், பிராக்டிஸ். நீங்க தைரியமா பண்ணுங்க. நீங்க அப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் ஆல் ஜன்னல்ஸ் ஆல் டோர்ஸ் டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏய் ஏய் ஏய், ஏடி மாமாவோட சங்கீதத்தை ஏர்ல போடாம டைட்டா க்ளோஸ் பண்ண? இவரோட சவுண்ட கேட்டு பக்கத்து வீட்ல இருக்க எல்லாருமே பழைய அரிசி பழைய துணி எல்லாம் கொண்டு வந்துருவாங்கன்னு தான். ஏய், என் மாமா என்ன பூம்பு மாட்டுக்காரனா? அடியே, என் மாமா நாத பிம்பம், நாத குல திலகம். அவரோட நாதாரியா இல்லையா? அதுவும் நாள் ஆரம்பிச்சுதான் அத ஒரு ஃப்ளோல சொல்லுவேன். இவங்க முன்னாடி சாதகம் பண்றதையே நான் கேவலமா நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். மாமா டென்ஷன் ஆகாதீங்க மாமா, கூல் கூல். நீங்க ஊதுங்கோ, சாரி வாசிங்கோ. வெளியில என்ன மழை பெய்யுதா? நான் வாசிச்சா பெய்யும். மழையெல்லாம் பெய்யல, அத்தை விட்டுற கண்ணீர் அது. சின்ன பாப்பா, ஏம்மா அடற? பின்ன இப்படி ஊதுனா அழாம சிரிக்கவா செய்வாங்க? வாய் மூடு. இது ஆனந்த கண்ணீர் சம்பந்தி. இப்படி வாசிக்கிறீங்களே மாமா. இப்படித்தாம்மா வாசிக்க முடியும்.
மாமா உங்களுக்கு கலைமாமணி வேண்டாம், இந்த கலைமா மினியாவது கொடுத்திருக்கலாமே. அதெல்லாம் எல்லாரும் வாங்குறது. இந்த வருஷம் நாம ஸ்ட்ரெயிட்டா 4 பத்ம விபூஷன் வாங்க போறோம். ஏன் மாமா, இந்த சிவிலில தான் இப்படி சவுண்ட் வருமா, இல்ல நீங்க எதுல வாசிச்சாலும் இப்படி சவுண்ட் வருமா? அட பைத்தியமே, இந்த மாமாவோட கெப்பாசிட்டி தெரியாம பேசிட்டியே. ஒரு பேப்பரை சுருட்டி கொடு, அதை இதுல சொருகி வாசிக்கிறேன், அதுதான் தில்லானா. மாமா எனக்கு வேற ஒரு சிவிலி எடுத்து வாசிச்சு காட்டுங்களேன். அவ்வளவுதானே, இப்ப பாரு. மரியாதை பாத்து மாமா முடியாது, அமௌண்ட் எனக்கு தந்தே ஆவடி. இங்க இருந்து அப்படியே எந்திரி குதிப்பா. மாமா இப்ப வாசிங்களேன். ஆமா, நீ பெரிய வீணை உன வாசிக்குது. சீ, எந்திரி, எந்திரி. எந்திரிங்க. மாமா நீங்க ஊதுங்கோ. ஐயோ, நான் பிபி ஊத சொல்லல. இங்க பாருங்க, இந்த நாயனத்தை எடுத்து அப்படியே ஊதுங்கோ. என்னது என்னது எடுக்கிறீங்க? என்ன மாமா, நூல் மட்டும் தான் வருது. ஐயோ, வாயில இருந்து சிவிலி வரல. ஐயோ மாமா, சிவிலிய முழுங்கிட்டீங்களா? ஐயோ, அடி பாவி பாவி, எல்லாம் ஒன்னாலதாண்டி. இப்படி பண்ணிட்டியேடி அடியே. நாளைக்கு எங்க மாமாக்கு கச்சேரிடி. ஏன்டி அதுக்கார கத்துறீங்க? ஒண்ணு தானே உள்ள போச்சு, இவ்வளவு தொங்குது இல்ல. இதுல இருந்து ஒன்னு எடுத்து வாயில வச்சு ஊத சொல்லுங்க. ஐயோ, காத்து வந்தா தானடி, அதான் போய் அடைச்சுக்கிச்சே. அப்ப மிமிக்ரி ஷோ பண்ண சொல்லுங்க, டிஃபரெண்டா இருக்கும்ல. அடியே, டிஃபரெண்டா போட்டேன் அப்படியே. ஓ, டாக்டர் வர சொல்லணுமா? இருங்க மாமா, நான் இப்பவே வர சொல்றேன். டேய் கோபாலகிருஷ்ணா, இங்க பாரு, நம்ம தெரு முனையில அந்த என்ட் டாக்டர் இருப்பாரு, அவர் உடனே கூட்டிட்டு வாடா. அது என்ட் இல்ல, இஎன்டி. ஏதோ ஒண்ணு, நீ வாயை மூடு. டேய் போடா, போய் கூட்டிட்டு வாடா மாமா. யோ ஆ காட்டு. அது ஈ, நான் சொல்றது ஆ. யோ ஆ காட்டியா. எதுவுமே தெரியலையே. இறங்கி பாரு, டார்ச் அடிச்சு பாரியா. டார்ச் இருக்கு, அதுல பேட்டரி இல்ல. ஒரு மெழுகுவத்தி கிடைக்குமா? இந்த கொண்டு வந்துடுமா. ஏயா இதெல்லாம் என்ன உண்மையிலேயே ஊதி வாங்கினியா இல்ல காசு கொடுத்து வாங்கினியா? இந்தாங்க டாக்டர். ஆ காட்டியா. ஒண்ணும் தெரியலையே. யோ ஏயா கத்துற? ஓ, மெழுகு ஊத்திருச்சா? சாரி. இந்தப்பா, இத எப்படி? இது வாய்க்குள்ள போகாது, இன்னொரு ஐட்டம் இருக்கு, இது உள்ள போகும். ஆ காட்டு. ஆ காட்டியா. ஆ காட்டு. என்னையா இதெல்லாம் முழுங்கி தொலைச்சிருக்க? இன்னும் என்ன கருமம் இருக்குன்னு தெரியலையே. நல்லா துறையா. யோ, என்னையா குழந்தைங்க பென்சில்லாம் முழுங்கி வச்சிருக்க? ஆ துறையா. ஏயா உள்ள இருந்த பென்சிலை சீவறதுக்கு கூடவே ஷார்ப்னர் போட்டு வச்சிருக்கியா? ஏயா பேனா பென்சில் ரப்பர் உள்ள ஸ்டேஷனரி கடையை வச்சிருப்ப போல இருக்கு. பேனா மூடிய கூட விட்டு வைக்கலையா நீ? ஏயா இது என்ன வாயா இல்ல கால்வாயா? கண்ட கர்மமும் உள்ள இருந்து வெளியே வருது. ஏன் டாக்டர், பிபி தவிர எல்லாம் வெளியே வருது. கரெக்ட். எனக்கு நான் டாக்டரா இல்ல சாக்கடை குத்த வந்தவனான்னு டவுட்டா இருக்கு. இப்ப என்ன டாக்டர் பண்றது? யோசிக்கிறேன். டாக்டர், எனக்கு ஒரு யோசனை. பேசாம இவரு தலை கீழே தொங்க விட்டு கழுத்திலேயே 2 மிதி மிதிச்சா வந்துரும்ல. இத பாருமா, உனக்கு இவர் மேல தனிப்பட்ட வெஞ்சன்ஸ் இருந்தா நீயே கொலை பண்ணிரு. இதுல என்ன கமிட் பண்ணாத. அப்ப என் மாமா கதி. ஸ்மால் பேபிமா, உங்க மாமா வாயில போன அந்த பிபி வோக்கல் கார்டு நடுவுல போய் சிக்கிக்கிட்டு இங்கே அங்கேயே ஆடிக்கிட்டு இருக்கு. வேற வழியே இல்ல, சர்ஜரி பண்ணி தான் எடுக்கணும். என்னவா? ஐயோ டாக்டர், நாளைக்கு அவர் கச்சேரி இருக்கா, சர்ஜரி வேணான்னு சொல்றாரு. இந்த வாய்ப்பு பண்ண திரும்ப கிடைக்கவே கிடைக்காதா? ஆமா, வாயே இல்ல, இதுல வாய்ப்பு வேற போதாக்கும். சர்ஜரி எல்லாம் வேணாம் டாக்டர், வேற ஏதாவது ஐடியா இருந்தா பண்ணுங்க டாக்டர். அப்ப ஒண்ணு செய்யுங்க.
இத வாங்கி வாயில ஊத்துங்க எல்லாம் சரியா போயிடும். என்ன டாக்டர் இது சிறப்பா? ஆசிட். ஆசிடா? ஏயா என் மாமா வா என்ன டாய்லெட்டா ஆசிட் ஊத்தி கழுவுறதுக்கு? ஏமா சர்ஜரிக்கு ஒத்துக்கலன்னா இதான் ஒரே வழி. இத பாருங்க, நீங்களே ஒரு முடிவு எடுத்துட்டு எனக்கு சொல்லி விடுங்க. முதல்ல என் ஃபீஸ் 1000 ரூபாய் எடுங்க. உள்ள இருக்கிற சிவிலியே வெளியே எடுக்கல, உனக்கு 1000 ரூபாய் ஃபீஸ் வேற கொடுப்பாங்களா? அதெல்லாம் கொடுக்க முடியாது பாயா. உங்க காசே எனக்கு வேண்டாமா, என்னமோ பண்ணி தொலைங்க. கஞ்ச பிசுனாருங்க. சிவிலி உள்ள சிக்கினாலும் சிக்கலர் மாதிரியே பாடுறீங்களே மாமா. ஏய் யார் நீங்களா? ஐயே என்னடி இவன் தெலுங்கு பட ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கான். டேய் நான் யாருன்னு சொல்றா? டேய் நீ சொல்றா. தல நீயே சொல்லிரு தல. டேய் அப்புறம் எதுக்குடா என் கூட வரீங்க? நான் தான் காசிமேட்டு கெஜா ஜூனியர். நான் சொல்லல ஜூனியர் தான். நோ ரவுடி. இங்க குழந்தை குணசேகர பிள்ளைன்னு அவரை கச்சேரிக்கு புக் பண்ணி 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து ஃளைட் டிக்கெட் போட்டு இங்க வர வச்சது நான் தான். நீங்க தானா? அது ஆமா, அவர் வந்துட்டாரா? எங்க இருக்காரு? அவரை கொஞ்சம் வர சொல்லுங்க. கொஞ்சம் முழுசாவே வர சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க. ஐயே மாமா எங்கடி? வேக்கம் கிளீனர் கேட்டாரு, எடுத்து கொடுத்துட்டு வந்தேன். ஐயோ எங்க மாமாவுக்கு ரூம் கிளீனா இல்லன்னா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அவரை ஏன் கிளீன் பண்ண சொன்ன? நீயே போய் கிளீன் பண்ண வேண்டியதானே? சார் 1 மினிட் சார். சீக்கிரம் போயிட்டு வாங்க. மாமா மாமா ஐயோ ஆஃப் பண்ணிடி முதல்ல ஆஃப் பண்ணு. ஐயோ மாமா இதுக்காக தான் வேக்யூம் கிளீனர் கேட்டிங்களா? உள்ள போச்சா? சரி கீழே வாங்க. எதுக்குன்னு கேக்குறீங்களா? உங்களை கச்சேரிக்கு புக் பண்ணது யார் தெரியுமா? காசிமேட்லயே பெரிய ரவுடி. ஐயோ நீங்க பயப்படாதீங்க. நீங்க வாயே திறக்காதீங்க. கேட்டா நீங்க மெலன விரதம் சொல்லி நான் சமாளிச்சிடுறேன். ஐயோ அத்தை, அது மெலன விரதம் இல்ல, மௌன விரதம். ஏதோ ஒண்ணு புரிஞ்சுதா? இப்பதானே வாயை திறக்காதீங்கன்னு சொன்னேன், அதுக்குள்ள என்ன பீனுட்டு வாங்க. இவர்தான் எங்க மாமா. எங்க? இங்க வாங்க. நாதக்குயில், நாத பிம்பம், நாதகுல திலகம், குழந்தை குலசேகர பிள்ளை. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. சொல்லிருப்பாங்களே, நான் தான் உங்களை கச்சேரிக்கு புக் பண்ணி சென்னைக்கு இட்டாந்தது. பை த பை என் பேரு காசிமேடு கெஜா ஜூனியர். எங்க அப்பா பேரு காசிமேடு கெஜா சீனியர். என்ன எல்லாத்துக்கும் தலையாட்டின்னு வாய் திறந்து பேச மாட்டாரா? இவர் இன்னைக்கு மௌன விரதம்பா. இவர் சார்பா நான் தான் பேசுவேன். ஓகே அவர் வாய் அவர் இஷ்டம். பேசும்போது பேசணும். விடுங்க. ஏங்க உங்க ஊரு மாரியம்மன் கோயில் திருவிழால வாசிக்கிறதுக்கு இங்க மாமாவை வர சொன்னீங்களா? இல்லம்மா, அது என் பர்சனல்மா. இந்த நாதாரிக்கு நாதஸ்வரத்துக்கு என்ன சம்பந்தம் தானே யோசிக்கிறீங்க? ஆமா சார். அப்போ எங்க அண்ணன் நாதாரின்றீங்களா? உங்களா? ஐயோ நான் அப்படியே சொல்லவே இல்லப்பா. அவர்தான் அதை முன்மொழிந்தார், நான் அதை வழிமொழிந்தேன். ஏன்டா டென்ஷன் ஆற? பொருளை இறக்குடா. எங்க அப்பா காசிமேடு கஜா சீனியர் இது வரைக்கும் 51 மர்டர் பண்ணிட்டு 52 வாட்டி ஜெயிலுக்கு போயிருக்காருங்க. அது எந்துக்கோ ஒன்னு எக்ஸ்ட்ரா. நான் செஞ்ச கொலைக்கு பழிய ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போன தியாகிமா அவரு. தியாகி. வெரி கிரேட் டாடி. அவர்கிட்ட என்ன ஸ்பெஷல்னா, இன்னா அவர் ஒரு இசை ரவுடிமா. ஓ மியூசிக் ரவுடியா? ஆமா, அவரு யாரையும் உருட்டு கட்டையில அடிக்கவே மாட்டாரு. ட்ரம்ஸ் வாசிக்கிற குச்சி இருக்குல்ல, அத வச்சு நடுவு மண்டையில நச்சு அடிச்சு கொண்டுடுவாரு. அப்புறம் அந்த வீணை இருக்குல்ல, அந்த கம்பி எடுத்து கழுத்துல போட்டு இறுக்கி அப்படியே கொண்டுடுவாரு. அப்புறம் இந்த கடம் இருக்குல்ல, கடம் பானை மாதிரி இருக்குமே, தக தக தகன்னு தாளம் போடுவாங்களே, அதுல ஃபுல்லா தண்ணி நிரப்பி மூஞ்ச புடிச்சு அப்படியே அமுக்கி மூச்சு திணற கொல்லுவாரு. அப்படி அவர் சாவரிச்ச பொணெல்லாம் எரியும் போது அப்படியே பக்கத்துல உட்கார்ந்து வயலின் வாசிப்பாரு. அப்போ வயலண்டான வில்லன் வயலின் வாசிப்பாரா? இழுப்பாரு. அத இசைன்னு சொல்லணும், இல்ல வயலினாலே அடிப்பாரு. ஐயோ விஷுவலா யோசிக்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கே. அப்பேற்பட்ட எங்க அப்பாவோட உசுறு இப்போ ஊஞ்சல் ஆடிக்கு நிக்குதுமா. அதுக்கும் என் மாமாவுக்கு என்னையா லிங்க் இருக்கு? எங்க நைனாவுக்கு
ஐயாவோட நாதஸ்வரம்னா ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதானே, கொஞ்சம் இருங்க, நான் போய் எடுத்து வந்து குடுக்குறேன், எடுத்து போயிடுங்க. அது வேணாங்க. ஐயா வாசிக்கும் போது அதுல ஒரு இசை வரும் பாருங்க, அந்த இசைனா எங்க அப்பாவுக்கு உசுருங்க. இப்ப கூட வீட்டுல போய் பாருங்களேன், இவர் வாட்ச சிடி போட்டு கேட்டுனே இருக்கிறாருங்க. அப்போ என் நேரம் போய் சேர்ந்து பாரு. போகலையா? எங்க நைனாவோட கடைசி ஆசைய ஐயா வந்து லைவா நாதஸ்வரம் வாசிக்கணும். அத கேட்ட ஒரு சாவணும். சும்மாரா டோரி மூக்கா. அதுக்குதாங்க இம்மா செலவு பண்ண ஐயா வெயிட்டாந்து இருக்கிறோம். இந்தாங்க பேலன்ஸ் 50,000 ரூபாய் இதுல இருக்குது. ஈவினிங் கார் அனுப்புறேன், ஐட்டத்தோட வரீங்க, அப்படியே நைனா முன்னாடி வாசிக்கிறீங்க. நீங்க வாசிக்கிறத பார்த்து எங்க நைனா கண்ணுல ஆனந்த கண்ணீர் வரணும், அத நான் பார்க்கணும். ஆனா வரலன்னு வச்சுக்கோங்க, வருவீங்க. இந்தாங்க வட்டா. டேய் வாங்கடா போலாம். தல பாத்தியடி மாமாவ எப்படி அபஸ்வரமா அழறாருன்னு. ஆனா ஒண்ணு அங்கிள், நீங்க மட்டும் சரியா வாசிக்கல, கழுத்தை வெட்டி கடல்ல போட்டுருவாங்க. நீங்க பயப்படாதீங்க. ஏண்டி அவரே பிபி முழுங்கிட்டாரு, நீ வேற ஏண்டி பிபி ஏத்துற? மாமா, இந்த சின்ன பாப்பா பான் கிரிமினல். நான் இருக்கும்போது நீங்க ஏன் பயப்படுறீங்க? பயப்படாம என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. நீங்க யாருக்கிட்டயுமே பேசாம நீங்க போய் அந்த கிழவ முன்னாடி அப்படியே நாதஸ்வரத்தை வச்சு வாசிக்கிற மாதிரி ஆக்ட் கொடுங்க. நான் டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணி விட்டுறேன். சிங்க் பண்ணி நீங்க முகத்துல எக்ஸ்பிரஷன் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும், எஸ்கேப் ஆயிடலாம். அதுக்கப்புறம் உங்க தொண்டையை என்ன பண்ணலாம்னு நாம யோசிப்போம். அப்படி என்ன வேணாவா? வாங்கின அட்வான்ஸ் திருப்பி கொடுத்தலாமா? அப்படி கொடுத்தா இப்ப பேச்சு போச்சு, அப்புறம் மூச்சா போயிட. பரவாயில்லையா? ரெடியா? பாத்தியா நைனா, பேசினாலே பிபி சவுண்ட் வருது. அவர் வாச்சாருன்னா எப்படி இருக்கும்? வர வர வேணாம், அவரை அப்படியே படுக்க சொல்லுங்க. இசை என்னும் இன்ப வெள்ளத்துல அவர் நீந்தாம போயிட போறாரு. ஜிலேபி சொல்லிட்டா ஓகே தான். நீ வாசிப்பா, நீ வாசி. ஏண்டா, இசை ஞானம் இல்லாத நாங்க இருந்தா என்ன செத்தா என்ன நான் சொன்னேன். இப்ப நீ செத்தடா. இந்த கடப்பா கனகதுர்கா யாருன்னு காட்டுறேன்டா. டேய் நரி, இந்த ஆள் வாயில நாதஸ்வரம் இல்ல, ஆனா சவுண்ட் மட்டும் வருது. எங்க இருந்து வருது? இந்த பேக்ல இருந்து தான் சவுண்ட் வருது. ஜாங்கிரி ஜிலேபி, எங்க கிளம்புறீங்க? யாரும் இங்க இருந்து நகர கூடாது. நில்லுங்க நில்லுங்க. ஏய், என்னது உள்ள? எடு எடு, பேக்ல என்ன இருக்கு? எடு எடு. ஐயோ ஐயோ, எடுக்கிறேன். எதுக்கு அருவாளை தூக்குற? இத வச்சுதான் இவ்வளவு நாளா ஊரை ஏமாத்தின்னு இருக்கிறீங்களா நீங்க? யோ, எவனோ ஒருத்த மண்டபத்துல வாசிப்பான், அத நீ ரெக்கார்ட் பண்ணி மேட்ச் பண்றியா? இங்க வாய பத்தியா பொணல் மாதிரி. உனக்குலாம் ஒரு பேரு பட்டம், வரவன்லாம் உனக்கு சால்வ போடணும். கழுத்துல பாத்தியா கலர் 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 கலரா மெடல். மவனே உனக்கு இருக்குடி. டேய் என்னடா மாட்டினதுக்கு அப்புறம் வாயில பிபி வாசிக்கிற நீ? நைனா, இந்த ஆள் ஃப்ராடு நைனா. என்னது ஃப்ராடா? நைனா பாரு, என்னன்னு பாரு. அண்ணா டேக்கப்னா டேக்கப்பா. ஐயோ நைனா, பூட்டியா நைனா. புண்பட்டதா மாமனா? உனக்கு இப்ப பட போதுடா புண்ணு பாருடா. டேய் 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 டேய், என்னடா மறுபடியும் பிபிலே அழுவுற நீ? டேய் நைனா உன்னை நம்பினாரடா, அவரை அப்படி அநியாயமா கொன்னுட்டியடா நீ. டேய்
என்னடா பேஸ்ல எந்த ரியாக்ஷனையும் காணோம், ஆனா கண்ணுல மட்டும் தண்ணி தரையா ஒழுகுது. அதான் வித்துவா. ஏய் மவனே உன்ன சார் 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 பாவம் சார் பாவம் சார் வேணாம் சார் பெரிய மனுஷன் சார் பாவம் சார் என் மாமா சார் அவர் ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார் யாரு ப்ளீஸ் சார். இவன் பெரிய மனுஷனா? இவன் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கலாம். ஐயா. டேய் நீ வாட்சி எங்க நைனா செத்துருந்தா கூட நான் டென்ஷன் ஆயிருக்க மாட்டேன்டா. ஆனா நீ வாசிக்காம எங்க அப்பனுக்கு வாக்கி அடிச்சு போட வச்சிட்டேடா. டேய் எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ். ஹலோ நீங்க லேடிஸ் தானே? அப்ப கேளுங்க, எல்லாரும் முதல்ல கிளம்பி வெளில போயிடுங்க. ஒய்யா இந்த ஆளை குமுறி வெளில தூக்கி போடுறேன். அந்த கேப்ல நீங்க ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி மொத்தமா வாரின்னு போடுங்க. நீங்க எங்க கண்ணு முன்னாடியே குமரலாமே. எனக்கு கூச்சமா இருக்குமா? தயவுசெய்து போறீங்களா? ஓகே யூ ஸ்டார்ட் தி பேட்டரி கார்டு போ. ஜாக்கிரதை மாமா. என்ன ஜாக்கிரதை? டேய் உனதான்டா வர வைக்கிறேன்டா. போ போடா. டேய் போடா போடான்ற கேப்ல வாங்கடா. ஓடுற போடா. இவ்வளவு அடி வாங்கி பர்ஃபார்மன்ஸ் போடா. போங்க அழிந்து போங்க அவனை. மாமா ஐயோ இப்படி அடிச்சிருக்கானுங்களே. அவனுங்க அடிச்சதுல சிவிலி வெளியில வந்து விழுந்துச்சா? இன்னும் விழலையா? என்ன குடிக்க தண்ணி வேணுமா? ஐயோ மாமா. வாடி என் ஆந்திரா சம்மந்தி. ஏண்டி என் மாமாவை அப்ப போட்டு குடுத்துட்டு இப்ப வந்து தண்ணி காட்டுறியா? நான் என்ன பண்ணேன் சம்பந்தி? அடிங்கோயால. ஏய் நீ அந்த பையன் காதை கடிக்கிறத நான் பார்த்தேன்டி. அப்பவே நான் நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு ட்விஸ்ட் வரும் நான் நினைச்சு கூட பாக்கலடி. பின்ன வாயை வச்சு சும்மா இருக்கணும். நக்கலா பேசினா இப்படிதான் வாங்கி கட்டிப்பீங்க. என்ன தில் இருந்தா ஏன் கண்ணு முன்னாடியே ஏன் மாமாவை போட்டு கொடுப்பீங்க? அடியே இன்னைக்கு தாண்டி நீ விஸ்வரூபத்தை பார்க்க போற. ஏற்கனவே நான் விஸ்வரூபம் படத்தை பார்த்தாச்சு. ஏய் அது கமலஹாசன் திரி, இது இந்த சின்ன பாப்பாதிரி. இப்ப பாரு உன. ஐயோ மாமா என்ன பாப்பா சிவிலிய துப்புனீங்களா? நான் துப்ப நீ அடிச்ச அடியில அதுவே தானே வெளியில வந்துடுச்சு. வரேன். ஐயோ மாமா எங்க போறீங்க? கும்பகோணத்துக்கு கால்நடையா. இனிமே இந்த பக்கம் தலை வச்சு படுத்தேன் என்னை செருப்பாலேயே அம்மா அடி. மாமா 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 போகாதீங்க மாமா. மாமா போகாதீங்க மாமா. சமந்தி கொஞ்சம் ரிலாக்ஸ். எனக்கு 10,000 ரூபாய் எடுத்து கொடுங்க. எதுக்கு? என்னால தானே உங்க மாமாக்கு சர்ஜரி இல்லாம சிவிலி வெளியில வந்துச்சு. இப்ப வரும் பாருடி. நான் குத்துற குத்துல உன்னோட திமிரு தெனாவட்டுக்கு ஒட்டுமொத்தமா வெளியே வந்து விழுதா. யாருக்கு விளையாட்டு